என்ன மேடம், எந்த வருஷமும் இல்லாம விநாயகர் சதுர்த்திக்கு இவ்வளவு பேரை இன்வைட் பண்ணிருக்கீங்க? அது வந்து சார், மாப்பிள்ளை சூர்யாவோட ஒய்ஃப் நந்தினி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவரு என்ன கேக்குறாரு, நான் பதில் சொல்லலாம். உங்களுக்கு எது கஷ்டம் நானே பேசலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல, அதை நீங்களே சொல்லுங்க. அத்தை திட்டாங்களே. அது ஒண்ணு இல்ல சார், அது ஒவ்வொரு வருஷமும் ஏற்பாடு பண்ணணும் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிடுச்சு. அதான் இந்த வருஷம் பண்ணலான்னு. சூப்பர் மேடம். இந்த மாதிரி வருஷம் ஒரு தடவையாச்சும் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களை எல்லாம் மீட் பண்ணி ஃப்ரீயா பேச முடியும். ஷியோர் சார், ஷியோர். ஏன் மாப்பிள்ள, உங்களுக்கு அறிவே இல்ல? எதுக்கு இப்ப தேவையில்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்லத்த, நந்தினி பத்தி சொன்னாதானே அவ அசிங்கப்படுறத நம்ம பார்த்து ஹாப்பியா ஜாலியா இருக்கலாம், அதுக்காக சொன்னேன். அதுக்காக கெஸ்ட்டுங்க முன்னாடியேவா இப்படி பேசுவீங்க? அவங்க நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க? வாய வச்சுக்கிட்டு. எப்படி இருந்தாலும் கடைசியில் அப்படித்தான் நினைக்க போறாங்க. நீ எதிர்பார்க்குற மாதிரி, ஆசைப்படுற மாதிரி நந்தினியால இங்கிலீஷ் பேச முடியாம போகுதுன்னா கடைசியில் என்ன பேசுவாங்க? சுந்தரவள்ளி மருமகளுக்கு இது கூட தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு அசிங்கமா இருக்காதா? அது நடந்தா பரவாயில்லையே. உங்க மருமகளோட தகுதி என்ன, தராதரம் என்னன்னு உங்க பையன் புரிஞ்சுக்கணும். என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக என்கிட்ட அன்னைக்கு சவால் விட்டான்ல, என்னமோ இங்கிலாந்து மகாராணி மாதிரி அவளை இங்கிலீஷ்ல பேச வச்சு காட்டுறேன்னு அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டான்ல, அவ ஒன்னும் தெரியாத தத்திங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அதாவது உனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரில் இருக்கவங்களுக்கு 2 கண்ணு போகணும், அப்படிதானே? நந்தினி, பூஜை முடிஞ்சதும் நல்லா தைரியமா பேசணும். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். என்ன மேடம், பூஜை எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது முக்கியமான ஒருத்தங்க வரப்போறாங்க, வந்தது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. மா, யாருமா வராங்க? சொல்லவே இல்ல. வேற யாரு? அந்த ராஜலட்சுமி அம்மா தான்.